வணக்கம் அன்பர்களே. பக்தியோடு கடவுளை நினைத்தாலே வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்வது பழமொழி மட்டுமல்ல, உண்மையும் கூட. இன்றைய பக்தி பயணத்தில் ஒரு கதை. பழமையான காலத்தில் வள்ளிமலை எனப்படும் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பசுமையான வயல்களாலும் தெளிந்த ஆறுகளாலும் பிரபலமானது. ஆனால் ஒரு கடுமையான வறட்சியால் ஆறு வற்றி போனது. வயல்கள் உலர்ந்தன. மக்கள் பசியில் வாடினர். அந்த கிராமத்தில் அருணாச்சலம் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் சிறிய நிலம், 2 மாடுகள் மற்றும் ஒரு பழைய வீடு வைத்திருந்தான். ஆனாலும் அவனது மனம் அளவில்லா கருணையால் நிரம்பியிருந்தது. ஒரு நாள் மதியம் அருணாச்சலம் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு வயதான பெண், பாதம் பிளந்த கால்கள், சோர்வான முகத்துடன் அவனது பக்கம் வந்தாள். மகனே, 3 நாட்களாக ஒரு துளி உணவுமே சாப்பிடவில்லை. சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? அருணாச்சலம் அன்றைய ஒரே உணவாக வைத்திருந்த அரிசியை வீட்டிலிருந்து கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தான். அவள் கண்ணீர் மல்க, நல்ல மனசுக்கு தெய்வம் துணை என்று சொல்லி சென்றாள். அந்த இரவு அருணாச்சலம் வீட்டின் முன் அமர்ந்திருந்தான். திடீரென ஒரு தங்க ஒளி பரவியது. அந்த ஒளியில் கமலத்தில் நின்று தங்க கிரீடம் அணிந்து கையில் கமலம் மற்றும் பொற்குண்டம் பிடித்து கொண்டு மகாலட்சுமி தேவி தோன்றினாள். அருணாச்சலா, பசியுடன் இருந்தும் பிறருக்காக உன் உணவை விட்டாய். அன்பும் பகிரும் கொண்ட மனம் அரிது என்றார் தேவி. அம்மா, பிறர் பசித்திருக்க நான் சாப்பிட முடியாது. அது என் கடமை என்றார் அருணாச்சலம். அப்படியானால் உன்னை சோதிப்பேன். 3 நாட்களில் 3 சோதனைகள் வரும். அதை கடந்து சென்றால் என் அருள் உனக்கும் உன் கிராமத்திற்கும் என்றும் இருக்கும் என்றார் தேவி. அடுத்த நாள் காலை அருணாச்சலம் வயலில் வேலை செய்யும்போது ஒரு இளைஞன் ஓடி வந்து, என் தாயின் சிகிச்சைக்கு பணம் வேண்டும் என்றான். அருணாச்சலத்தின் கையில் அவனுக்கு அன்றே ஒருவன் கொடுத்த ஒரு தங்க நாணயம் இருந்தது. அதை தாமதமின்றி அவன் அந்த இளைஞனுக்கு கொடுத்தான். 2ஆம் நாள் ஒரு ஏழை குடும்பம் குழந்தைகள் பசியில் வாடி அருணாச்சலத்தின் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களிடம் உனக்கு தேவையான பால் இல்லை. அவன் தன்னுடைய 2 மாடுகளில் ஒன்றை அவர்களுக்கு இலவசமாக கொடுத்தான். 3ஆம் நாள் கிராமத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு உச்சத்துக்கு சென்றது. அருணாச்சலத்தின் வீட்டின் கிணற்றில் இருந்த கடைசி தண்ணீரையும் அவன் கிராம மக்களுக்கு பகிர்ந்தான். 3ஆம் நாளின் இரவு வானம் கருமேகங்கள் மூடப்பட்டு பெரும் மழை பொழிந்தது. வயல்கள் பசுமையால் நிரம்பின. அந்த மழையோடு அருணாச்சலத்தின் வீட்டில் தங்க ஒளி பரவியது. தேவி தோன்றினார். அருணாச்சலா, நீ சோதனைகளையும் எல்லாம் கடந்து விட்டாய். இனி உனக்கும் உன் கிராமத்திற்கும் வளம் குறையாது என்று கூறி அவள் அவனது கையில் ஒரு தங்க நிற கமலம் வைத்தாள். இதனை உன் வயலில் விதை. நீ உழைக்கும் வரை இந்த கமலம் உனக்கு அளவில்லா வளத்தை ஈர்க்கும் என்று கூறி மறைந்து சென்றார் தேவி. அந்த நாளிலிருந்து வள்ளிமலை கிராமம் வளம் பெற்றது. அருணாச்சலம் தனது செல்வத்தை யாருக்கும் மறைக்காமல் பகிர்ந்தான். மக்கள் அனைவரும் உணர்ந்தார்கள், பக்தி, அன்பு, தியாகம் இருக்குமிடத்தில் மகாலட்சுமி எப்போதும் குடியேற்பாள். இது போன்ற பக்தி கதைகள் நம்மை தூய்மைப்படுத்தும். இக்கதைகள் உங்களிடம் எதை சொல்லும்? பக்தியோடு வாழுங்கள், நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன். ஓம் நமச்சிவாய. மறுபடியும் சந்திப்போம் அடுத்த பக்தி கதையில். நன்றி.